இலங்கை போரின் போது சிறைப்பிடிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்களை காணவில்லை என உறவினர்கள் இன்னும் தேடி வரும் நிலையில் இலங்கையின் செம்மணியில் இதுவரை 380 மனித எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டன. இதில் 362 மட்டும் அடையாளம் காணப்பட்டிருப்பது உலகை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. வாருங்கள் இதுகுறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். 1996ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக வந்த பிறகு 600க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போனதாக தகவல் வெளியானது. அவர்கள் விசாரணையின்றி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டதாக இராணுவத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக வழக்கும் பதிவாகி விசாரணை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு காலப் பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வு பணிகளின் போது சில மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் கடந்த ஆண்டு மத்தியிலும் செம்மணி பகுதியில் மயானம் அமைப்பதற்கான பணியின் போது 33 பேரின் மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நிலையில் செம்மணி பகுதியில் போரில் காணாமல் போனவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலின்படி அங்கு தோண்டும் பணி பல கட்டங்களாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி அங்கு தோண்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுவரை 380 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதில் அவற்றில் 362 மட்டும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த அகழ்வாய்வுகள் ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளின் ராஜதந்திர பிரதிநிதிகள் மற்றும் பன்னாட்டு பார்வையாளர்கள் முன்னிலையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட்டு வருகின்றன. எனினும் இலங்கையின் செம்மணி பகுதியில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதைகுழி மற்றும் அங்கிருந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் தமிழர்களின் நெஞ்சங்களை மட்டுமல்லாமல் உலகையே உலுக்கியிருக்கிறது.